அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்றோம். அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஸ்லான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025 to 2026. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் தரப்போகிறாங்க, எவ்வளோ தரப்போகிறாங்க, ப்ளஸ் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, இது மாதிரியான A to Z டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் முதல்ல நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது சுஸ்லான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இந்த சுஸ்லான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது யார் தர்றாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது சுஸ்லான் குரூப் அப்படிங்கிற இந்த குரூப் சார்ந்து தான் இவங்க தர்றாங்க. இவங்களோட முக்கியமான வேலையை என்ன பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன், அதாவது விண்மில்ஸ் மூலமாக பவர் ஜென்ரேட் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப். ஸோ அந்த சுஸ்லான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக இவங்க வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தராங்க. முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு தர்றாங்க. எப்போ எந்த கிளாஸஸ்லேருந்து தராங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ள்ஸ்க்கும் தராங்க. அட் த சேம் டைம் பார்த்தோங்கிற பட்சத்தில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தர்றாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் தர்றாங்க. இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் தர்றாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 26ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 9th படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய உங்களோட ஃபேமிலி இன்கம்ங்கிறது 6 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். மற்றும் இந்தியாவில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா, டாமன் அண்டு புதுச்சேரி இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் யூனியன் டெரிட்டரிஸை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 6000 rupees தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், புக்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேஷ்னரி, ட்ராவல் இதுகள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட அட்ரஸ், ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்க ஸ்கூலோட ஃபீஸ் ரெசிப்ட், அட்மிஷன் லெட்டர், இல்லைனா ஐடி கார்டு இருந்தால் கொடுக்கலாம். லாஸ்ட் இயரோட மார்க் ஷீட், 10th and 12th மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். அது இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஃபேமிலிக்கு இன்கம் சர்டிஃபிகேட் ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணணுங்கிறாங்க. இது 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதே நீங்கள் ஒரு கிராஜுவேட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிராஜுவேட்டுங்கிறப்ப BE BTech ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தராங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தராங்க. அதில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற மாணவிகளுக்கு மட்டும் தராங்க. இதே எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா தராங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 26ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓப்பன் ஃபார் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு இன் BE BTech கோர்சஸ் இன் ரிலவெண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுபோக நீங்கள் 10th and 12th மினிமம் 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். உங்களோட குடும்ப வருமானங்கிறது 6 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும். அந்த ப்ரீவியஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். அதேமாதிரி ஸ்டேட்ஸும் சேம் தான். என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 1,20,000 ரூபா வரைக்கும் தர்றாங்க. ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டெல்லாம் சேம் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க. ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸில் கேர்ள்ஸ்க்கு தர்றாங்க, ஃபஸ்ட் இயர் மாணவிகளுக்கு மட்டும் தர்றாங்க. ஸோ அங்கே எவ்வளோ தர்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா வரைக்கும் தர்றாங்க. ஸோ இதுக்கு 10th and 12th இல்லை 10th மட்டும் படிச்சிங்கன்னா 50% மினிமம் வாங்கியிருக்கணும். இதில் இப்போ சேம் க்ரைட்டீரியாஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இப்போலாம் ஃபஸ்ட் இயர் டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. இதில் ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா தர்றாங்க. மற்றபடி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம் தான். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே சேம் தான். டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு எல்லாமே சேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கூகுள் க்ரோமில் போயிட்டு சுஸ்லான் ஸ்காலர்ஷிப்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துளசி டாண்டி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேரில் கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பர்டிகுலராக இந்த வெப்சைட் தான் போங்க அப்படின்லாம் நான் எந்த ஒரு வெப்சைட்லையும் ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்கள் நார்மலாக கூகுள் க்ரோமில் போய்ட்டு இதை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 26. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.